विघ्नेशं भजरे मानसविघ्नहरं गणरे विघ्नेशं भजरे मानसविघ्नहरं भजरे विघ्नेशं भजरे मानसविघ्नहरं भजरे विघ्नेशं भजरे मानसविघ्नहरं भजरे विघ्नेशं भजरे मानसविघ्नहरं भजरे विघ्नेशं भजरे मानसविघ्नहरं भजरे। जय वल्लभाम्बा गणपति स्वामिनः, जय सद्गुरु स्वामिनः। प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते 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 சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே आदिमूल गणनाथ गजानन अद्भुत धवल स्वरूप देवदेव जय विजय विनायक चिन्मय परशिवधीपा प्रभो गणपते 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 தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதே गणपते गणपते ज्ञान वैराग्य विचार सार स्वर रागलय नटन पादा नाम भजन गुण कीर्तन नवविध नायक जय जगन्नाथ प्रभो गणपते 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 पार्वती बाल अपार वार वर परम भगव भवतरना पार्वती बाल अपार वार वर परम भगव भवतरना भक्त जन सुख प्रणव विनायक पावन परिमल चरणा प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते 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 ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। जय वंदे गुरुपदद्वन्द्वं वाङ्मानसगोचरं रत्नशुक्लप्रभामिश्रम् अतर्क्यं त्रैपुरं महाश्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं निर्धौकं वडुगत्तयं वदेकं दूतीक्रमं मण्डलं वीराद्यष्टचतुष्कषष्ठिर्मगं वीरावली पञ्चकं श्रीमन्मालिनी मन्त्रराजसहितं वन्दे गुरोर्मण्डलम्। समस्त सदाचार्य वृंद की जय। बीजापुर गदेक्षुकार्मुक रुजा चक्राब्ज पाशोत्पलौरीह्यग्र स्विषाण रत्न कलश प्रोद्यक्कराम्बोरुह ध्येयो वल्लभया च पद्मकरया श्रेष्ठोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्ति विपत्ति संस्थिति करो विघ्नेश इष्टार्थदः विश्वोत्पत्ति विनाश संस्थिति करो विघ्नेश इष्टार्थदः। எலுமிச்சை சூலாயுதம் வில் கரும்பு ஈட்டி சக்கரம் தாமரை மலர் மற்றும் பசக்கயிறு கருஞ்சீரகம் நெல் கொத்து தன்னுடைய தந்தம் என்று 11 கைகளிலே ஏந்தி வலக்கையால் அபயம் தந்து இடக்கையால் வல்லபையை அரவணைத்த வண்ணம் அவளோ கையிலே தாமரை மலர் கொண்டவள் பிரபஞ்சத்தை படைத்தல் பராமரித்தல் அழித்தல் ஆகிய அனைத்தையும் செய்பவள் சிறப்பான ஞான செல்வத்தை தருபவள் என்று வல்லப கணபதியின்
தியான மந்திரம், அதன் விளக்கம், மகா கணபதி உபாசனை, அதிலே இருக்கும் சில நுணுக்கங்கள் அனைத்தும் குருமுகேன தெரிந்து கொள்ள வேண்டியிருக்க, மேலோட்டமாக அடுத்த தலைமுறையினருக்கு இது தெரிய வேண்டும் என்ற முயற்சியிலே புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சக்த திலகங்கள் வரிசையிலே கணபதியின் வைசிஷ்யம், அவருடைய கணபதி ஆவரண கிரமைய தன்னை ஸ்லோகரூபேன சமைத்து இதை நித்தியபாராயணம் செய்தால் சகல காமனையும் பூர்த்தியாகும் என்பதற்காக அந்த ஸ்லோகரூபமாக அதை தந்து பின்னர் அதன் விளக்கத்தையும் யதாமதி யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்ததான லலிதானந்தநாத சத்குருவின் சரணாரவிந்தங்களிலே அச்சஞ்சல திடபக்தி கொண்டு அனைவரும் ஒழுக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். ஞானசித்தி விநாயகனான கணபதி எம் பெருமானுக்கு வேதோச்சிதமான வேதத்திலே கூறப்பட்ட ஷண்மதங்களிலே கணபதி தன் மதமான கானாபத்தியம் பிரச்சலிதமாக தமிழகம் என்றும் பாரதமெங்கும் வெளிநாடுகளிலும் காண கிடைக்கின்றது. ஒரே தெய்வம்தான் பல்வேறு ரூபத்திலே அவனவன் இஷ்ட தேவதையாக இருப்பதினாலே பகவத்பாதாச்சாரியால் மகாகணபதியை முதலிலே வைக்கின்றார். விநாயகர் என்றால் விசிஷ்டமான நாயகர், அனைவருக்கும் தலைவர். கணேசர் என்றால் கணானாம் அதிபதிஹி ஈஷா, எனவே கணபதி கணங்களின் தலைவன். கணபதி உபாசனையோ எளிது, ஆனால் பஞ்ச உஷத்காலத்திலே செய்ய வேண்டியது, சகலவித தெய்வாம்சத்தையும் நமக்கு தரக்கூடியது. பல்வேறு மந்திரங்கள் கணபதிக்கு இருப்பினும் பிரசித்தமான 16 உருவங்கள் 16 ரூபங்கள் ஷோடச கணபதி உபாசனைக்கு ஆதாரமாக இருக்கின்றன. ஆச்சாரிய புருஷனால் எது நமக்கு சரி என்று தோன்றுகின்றதோ அவருடைய கிருபா விசேஷத்தினால் லப்தமான மகாகணபதி மந்திரம், அதை ஒருவன் மகா விஸ்வாசத்தோடு ஸ்ரத்தையோடு குருமுகேன தெரிந்து கொண்டதை அக்ஷர லட்சம் ஜபம் செய்ய வேண்டும் என்று விதி. காரணம், ஆச்சாரிய புருஷனிடமிருந்து மகத்தான முதல் சொத்து நமக்கு இறங்குகின்றது. எனவேதான் நாம் அவரை கொண்டாடுகையிலே நமஸ்தே நாத பகவன் சிவாய குரு ரூபிணே வித்யாவதார சம்சித்யை ஸ்வீகிருதாநேக விக்கிரஹா சர்வாவயவபேதேன நமஸ்குர்யாமஹம் சதா சதா மச்சித்தே ஏவ அத்ர விதேஹி பவதாசனம். ஸ்ரீபவந்தம் ப்ளவவிவ பிராப்தவான் அஸ்மி அத்தச்சமாம் அனுகுண்ணஞ்ச உத்தரேதி குரும் விஜ்ஞாபயே சுதீஹி. ஆச்சாரிய புருஷனை மகாகணபதி விஷயமாக பிரஷ்னோத்தர மாளிகையாக கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இவருடைய மந்திரத்திற்கு கணக்கர் என்ற ரிஷியாகின்றார். அந்த மந்திர ஒலி, அதற்கு ஒரு சந்தஸ் உண்டு. சந்தஸ் என்றால் எந்த ஒரு விகுதியிலே அது அமைந்துள்ளதோ, சப்த ஜாலங்களிலே அமைந்துள்ளதோ அதிலே நிருச்சத் காயத்ரி என்கின்ற சந்தஸிலே இம்மந்திரமானது அமைந்துள்ளது. பீஜம், சக்தி, கீலகம் என்று 3. பீஜம் என்றால் விதை, சக்தி என்றால் அதன் உள் இருக்கின்ற திறன், கீலகம் என்றால் மந்திர தோஷங்களை நீக்கும் வல்லமை உடையது, நீக்கச் செய்வது என்று பொருள். ரிஷிஞாசம், அங்கஞாசம், கரஞாசம், ஹிருதயாதி ஞாசங்கள், தியான ஸ்லோகம், அதன் பின்னர் ஜபம், பின்னர் பூஜா விதி கிரமேண கணபதியை பூஜித்து பஞ்ச உஷத்காலத்திலே கணபதி ஜபத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாக முடித்து அதன் பின்னர் கணபதி தியானத்திலே ஈடுபட்டு குறிப்பிட்ட மந்திரத்தை ஆவர்த்தி செய்வது என்பது அத்தியந்த உத்கிருஷ்டமான விஷயமாக கூறப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மந்திரமானது குறைந்தது அக்ஷர லட்சம் செய்ய வேண்டியது என்பது நியதி. குருவினன் ஆக்ஞையினாலே அவருடைய தீக்ஷா விதி கிரமேணா பெறப்பட்ட மந்திரமானது காலாவட்டத்திலே மந்திர சித்தியை தருகின்றது. அது வாக் சித்தியை தருகின்றது, சித்த சுத்தியை தருகின்றது. எடுத்த காலத்திலே தடங்கள் இல்லாத தன்மை, எத்திக்கில் சென்றாலும் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடியது, சகல காமனைகளை பூர்த்தி செய்யக்கூடியது என்பது பிரசித்தமான விஷயம். சுவாமியை அபிஷேகத்திற்கும் மற்றும் ஹோமத்திற்கும் திரவியங்கள் தேன் என்றால் தேனை உபயோகித்தால் சுவர்ண லாபம், பசும்பாலை உபயோகித்தால் பசுக்களின் விருத்தி ஏற்படும், நெய் கொண்டு செய்தால் லக்ஷ்மி பிராப்தியும், நாட்டு சர்க்கரை புகழையும், தயிரானது சகல சௌபாகியங்களையும், அன்னமானது அன்னவிருத்தியையும், ஏழ் கலந்து அன்னமானது சம்பத் விருத்தியையும், ஜாதி புஷ்பங்கள் செல்வ விருத்தியையும்,
குசும்ப புஷ்பம், அரளி புஷ்பம் நல்ல ஆடைகளையும், தாமரைகள், நிலம், வீடு, நீச்சி இவற்றை தருவதாகவும், ஆம்பல் எனும் ஸ்வேத உத்பல புஷ்பமானது மந்திரி பதவியை தருவதாகவும், அஸ்வத்த சமித்துக்கள் லோகவசியம் ஜனவசியத்தை தரக்கூடியதாகவும், சத்துமாவு முதலான பண்டங்கள் ஜனவசியத்தை தருவதாகவும், உப்பு அதிகமான மழை வேண்டாம் எனில் பிரார்த்தனைக்காக செய்யப்படக்கூடியது, நீர், நொச்சி, சமித்துக்கள் மழை பெய்வதற்காக, இவ்வாறு பல்வேறு திரவியங்கள் பல்வேறு காலங்களிலே பல்வேறு உபயோகங்களுக்காக இது ஏற்பட்டது. அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவா, நமஸ்கார பிரியோ பானு, கணேச ஸ்தர்ப்பண பிரியா என்ற வாக்கியப்படி மார்ஜன விதி மிகவும் கணபதிக்கு விசிஷ்டமானது. அதற்கு சதுராவர்த்தி தர்ப்பணம் என்று பெயர். 144 ஆவர்த்தி மூலமந்திரத்தோடு சேர்ந்த அதனை ஒரு சந்தனாதி அஷ்டகந்தங்களினால் எழுதப்பட்ட ஒரு யந்திரத்திலே ஆவாகனம் செய்து உஷத்காலத்திலே கையிலே அருகம்புல் அல்லது வில்வம் அல்லது புஷ்பங்களை கையில் கொண்டு அக்ஷதையோடு சேர்ந்து சுகந்த ஜலத்தினாலே அந்த 444 மந்திரங்களினாலே தர்ப்பணம் செய்வது கணபதியை மிகவும் சந்தோஷப்படுத்தும். இவ்வாறு சதுராவர்த்தி தர்ப்பணம் ஆன பிறகு பூஜையை பூர்த்தி செய்து கற்பூர ஆரத்தி செய்து மேற்கொண்டு ஆவரண பூஜை என்பதை செய்வது மிகவும் விசிஷ்டமானது. மகாகணபதி யந்திரத்திலே பஞ்ச ஆவரணங்கள், வெளியிலே 6 கோணங்கள், அதை சுற்றி ஒரு வட்டம், அதை அனுசரித்து 5 இதழ் கொண்ட தாமரைகள், அதற்கு மேல் 2 கோடுள்ள சதுரஸ்ரம், 4 திசைகள், கிழக்கு தெற்கு சேருமிடம், மேற்கு வடக்கு சேருமிடம் என்று 2 இடங்களிலே கோணங்கள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற வாசல்கள். இது மகாகணபதிக்கு பூஜா யந்திரம். 5 ஆவரணங்கள், அதற்குட்பட்ட தேவதைகள். முதலிலே கணபதியை தச ஆவர்த்தி மூலமந்திரத்தினாலே தர்ப்பணம் செய்து அதன் பின்னர் கணபதியின் ஆவரணத்தில் செல்வோமாக. ஓம் காம் ஹிருதயாய நமஹ என்று ஆரம்பித்து ஷடங்கங்களை முதல் ஆவரணத்திலே ஆவரணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக ஷடங்கம் செய்து விநாயக சித்தாச்சாரியாதி மகனியர்களையும் நமது குருமண்டலத்தையும் ஸ்மரித்து பின்னர் ஆவரணம் துவக்கம். ஸ்ரீபாதுகாம் பூஜையாம் தர்ப்பயாமி என்று ஆரம்பித்து முதல் ஆவரணமும், வித்யாமோத, சமிருத்தி, பிரமோத, காந்தி, சுமுக முதலான தேவதைகளை 2வது ஆவரணத்திலும், காம் ஹிருதயாய நமஹ என்று ஆரம்பித்த ஷடங்கம் 3வது ஆவரணமாகவும், ஆம்பிராமி, ஐஸ்வரி முதலான அஷ்ட மாத்திரைகளை துரியாவரணத்திலும், லாம் வஜ்ராய சுராதிபதியே ஐராவத வாகனாய இந்திராய நமஹ என்று ஆரம்பித்து இந்திராதி திக்பாலகர்களை பஞ்சமாவரணத்திலும் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். இதுவே ஆவரணம். இதை ஸ்லோகரூபேண செய்தால் எவ்வாறு இருக்கும் என்பதுவே நமது முயற்சி. இதனால் எளிதாக வரும் சந்ததியினர் ஒரு ஆவரணத்தை எளிதிலே நித்தியப்படி பாராயண ரூபேண கணபதிக்கு புஷ்பார்ச்சனை செய்யலாம். அல்லது கணபதி மந்திரஜபமான கையோடு இதை ஒரு ஆவர்த்தி செய்தால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் இதை சொல்லி புஷ்பத்தை தொட்டு அர்ச்சனை கொடுக்கலாம். அல்லது பாக்கியம் இருந்தால் வீட்டிலே கணபதிக்கு ஸ்ரீவித்யா கிரபேன ஆவரணக்கமேன பூஜித்து அதை சிரசா வகிக்கலாம். எனவே ஸ்தோத்திர ரூபேன இதை இனி நாம் இங்கு தர இருக்கின்றோம். இதனால் மிக எளிதாக ஆவரண பூஜை மனதில் வாங்கிக் கொண்டு நித்தியப்படி பாராயணம் செய்ய மிக விரைவிலே இந்த கணபதி ஆவரணமாவது நமக்கு நெற்றுவாகிவிடும். எளிதிலே கூறலாம். பழக்கத்திலே பின்னாடி இதை பூஜா ரூபேன செய்வது மிக எளிதாக இருக்கும், ஹோமாதிகளுக்கும் உபயோகப்படும் என்ற ஒரே நோக்கத்திலே கணபதியின் ஆவரணத்தை இங்கு ஸ்லோகரூபேன தருகின்றோம். இதுவும் குருநாதருடைய அருள் அலைகளால் தோன்றப்பட்ட ஒரு எண்ண அலையின் வெளிப்பாடாகும். ஓம் கம் ஹிருதயாய ஹ்ரீம் கூம் ஷிகாய ச க்ளீம் கைம் கவசாய க்ளௌம் கம் நேத்ரத்ரயாய ச கம் கஹ அஸ்த்ராய பட் இதி ஷடங்கரூபிணே தே வல்லபாபதயே கணபதயே நமோ நமः. அத குருமண்டலம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் விநாயக சித்தாச்சார்யாய ச கவீஸ்வர விரூபாக்ஷ விஸ்வசித்தாச்சார்யாய தே பிரம்மண்ய நிதீஷ கஜாதிராஜ் வரப்பிரதாய ச விஜய துர்ஜய ஜய துக்காரிணே தே சுகாவஹ பரமாத்ம சர்வபூதாத்மரூபிணே மகானந்த பாலச்சந்திர சத்யோஜாதாய வை
बुद्धशूरसिद्धाचार्याय अस्मद्गुरुमण्डलाय नमः इति गुरुमण्डलार्चने। अथ गणपति आवरणं प्रारभ्यते। श्री श्रीपति गिरिजा गिरिजापति रति रतिपतिरूपिणे मही महीपति श्रीपादुकेभ्यो प्रथमे तथा। अथ प्रथमावरणपूर्तिः। हृद्यामोद समृद्धि प्रमोद कान्ति सुमुखायते मदनावती दुर्मुख मदद्रवा अविघ्नाय च द्राविणी विघ्नकर्तृ वसुधारा शङ्खनिधिश्च वसुमती पद्मनिधिभ्यश्च द्वितीये ते नमः इति द्वितीयावरणः सम्पूर्णम्। गां हृदयाय श्रीं गीं शिरसे च ह्रीं गों शिखाय च क्लीं गैं कवचाय ते ग्लौं गं नेत्रत्रयाय वौषट्ते गं गः अस्त्रशक्तिरूपिणे तृतीये ते नमः इति तृतीयावरणः सम्पूर्णम्। आं ब्राह्मी ऐं माहेश्वरी ॐ कौमारी ॐ वैष्णवी ॐ चामुण्डा अहः महालक्ष्मी ते तुरीये नमः इति तुरीयावरणः सम्पूर्णम्। लां वज्राय सुराधिपतये ऐरावतवाहनाय इन्द्राय राम अग्नये शूलहस्ताय तेजोधिपतये ठां यमाय प्रेताधिपतये महिषवाहनाय च क्षां निरृतये खड्गहस्ताय रक्षोधिपतये नरवाहनाय ते यां वायवे ध्वजवाहनाय वज्रहस्ताय प्राणाधिपतये ऋषभवाहनाय च सां सोमाय शङ्खहस्ताय नक्षत्राधिपतये अश्ववाहनाय ते हां ईशानाय त्रिशूलहस्ताय विद्याधिपतये वृषभवाहनाय च पंचमे ते नमो नमः इति पंचमावरणः सम्पूर्णम्। अथ पूजा समर्पणम्। षोडश नामरूपाय शतनामाष्टोत्तराय च सहस्रनामरूपाय वल्लभापतये कुलपतये नमः। नानामन्त्रमयाय नानातन्त्रमयाय च नानाशक्तिधात्रे वल्लभापतये नमो नमः इति पूजा समर्पणम्. பூர்வாம்நாயத்திலே கணபதி மந்திரங்கள். மகாகணபதி யஜனம் என்பது தியானம், ஆவாகனம், ஷோடசோபசாரம் இவ்வனைத்தும் செய்து யதாசக்தி அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனையோ தர்ப்பணமோ செய்து மூலமந்திரேன தசவாரம் செய்து இதன் பின்னர் எவ்வாறு ஜபத்துக்கு ஷடங்க ஞாசம் செய்கின்றோமோ அது மாதிரி ஆவாகனம் செய்த பரதேவதைக்கு ஷடங்கத்தினாலே தர்ப்பணம். ஓம் கம் ஹிருதயாய ஹ்ரீம் கூம் शिखाय च क्लीं गैं कवचाय ग्लौं गं नेत्रत्रयाय च गं गहः अस्त्राय पठ इति षडङ्गरूपिणे ते वल्लभापतये गणपतये नमो नमः. ओं गां हृदयाय नमः. हृदयशक्ति श्रीपादुकां पूजयामि तर्पयामि என்று ஆரம்பித்து श्रीं गुं शिरसे स्वाहा ह्रीं गुं शिखाय वट् क्लीं कैं कवचाय हुं ग्लौं गं नेत्रत्रय औषट् गं गः अस्त्राय पट् என்று ஷடங்க தர்ப்பணம் செய்து மூலமந்திரத்தினால் மும்முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஷடங்க தர்ப்பணம் செய்த பின்னர் விநாயக சித்தாச்சாரியாதி மகான்களை ஸ்மரித்து நமது குருமண்டலத்தையும் குருபாதுகையையும் இங்கு குருமண்டலார்ச்சனா ஸ்தானத்திலே நாம் செய்ய வேண்டியது. அத குருமண்டலம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் विनायक सिद्धाचार्याय च कवीश्वर विरूपाक्ष विश्वसिद्धाचार्याय ते ब्रह्मण्यनिधीश गजाधिराज वरप्रदाय च विजय दुर्जय जय दुःखारिणे ते सुखावह परमात्म सर्वभूतात्मरूपिणे महानंद फालचंद्र सद्यो जाताय वै बुद्धशूरसिद्धाचार्याय अस्मद्गुरुमण्डलाय नमः इति गुरुमण्डलार्चने.
ॐ ह्रीं श्रीं ह्रीं क्लीं विनायकसिद्धाचार्याय नमः. विनायकसिद्धाचार्य श्रीपादुकां पूजयामि तर्पयामि नमः. इव्वारे कवीश्वर विश्व ब्रह्मण्य निधीश गजाधिराज वरप्रद विजय दुर्जय जय दुःखारि सुखावह परमात्म सर्वभूतात्म महानंद फालचंद्र सद्योजात बुद्ध शूर சித்தாச்சாரிய பரம்பரையை ஸ்மரித்து அதன் பின்னர் நம் குருமண்டலத்தை ஸ்மரித்து தர்ப்பணாதிகளை செய்து தூபதீபாதிகளை சமர்ப்பிக்க வேண்டும். இதன் பின்னர் ஆவரண பூஜை. ஆவரண பூஜையை முதலிலே ஸ்லோக ரூபம், அதன் பின்னர் அதன் விவரணம் காண்போமாக. अथ गणपति आवरणं प्रारभ्यते. श्री श्रीपति गिरिजा गिरिजापति रति रतिपति रूपिणे मही महीपति श्रीपादुकेभ्यो प्रथमे तथा. अथ प्रथमावरण पूर्ति. प्रथमावरणத்தில் श्री श्रीपति श्रीपादुकाभ्यां पूजयामि तर्पयामि नमः என்று ஆரம்பித்து गिरिजा गिरिजापति रति रतिपति மஹி மஹிபதி பாதுகைகளை ஸ்மரித் மும்முறை மூல தர்ப்பணம் செய்யவும். ருத்யாமோத சமிருத்தி பிரமோத காந்தி சுமுகாயதே மதனாவதி துர்முக மதத்ரவா அவிக்னாய ச திராவிணீ விக்னகர்த்ரு வசுதாரா சங்கநிதீஷ்ச வசுமதி பத்மநிதிभ्यश्च द्वितीये ते नमः इति द्वितीयावरणः सम्पूर्णम्. இதன் பின்னர் द्वितीयावरणத்திலே ரித்யாமோத ஸ்ரீபாதுகாம் பூஜையாம் தர்ப்பயாமி நமஹ என்று ஆரம்பித்து சமிருத்தி பிரமோத காந்தி சுமுக மதனாவதி துர்முக மதத்ரவா அவிக்ன திராவிணி விக்னகர்த்திரு வசுதாரா சங்கநிதி வசுமதி பத்மநிதிபி ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி என்று திருத்தியாவரணத்திலே தர்ப்பணம் செய்து மும்முறை மூலமந்திரத்தினால் தர்ப்பணம் செய்யவும். சில பாடபேதங்களிலே ரித்தி ஆமோத என்று பிதிக்கப்பட்டும் காணப்பட்டிருக்கின்றது. ரித்யாமோத சமிருத்தி பிரமோத காந்தி சுமுக என்று இருவிதமாக பிரித்து அப்படியும் ஒரு பாடபேதம் காண கிடைக்கின்றது. நாம் இந்த யுகலமாக 6 கோணங்களிலே தர்ப்பணம் செய்கின்றோம். காம் ஹிருதயாய ஸ்ரீம் கீம் சிரசே ச ஹ்ரீம் கோம் ஷிகாய ச க்ளீம் கைம் கவச்சாயதே க்ளௌம் கம் नेत्रत्रयाय वौषट्ते गम गः अस्त्रशक्तिरूपिणे तृतीये ते नमः इति तृतीयावरणः सम्पूर्णम्. तृतीयावरणத்திலே गाम हृदयाय नमः श्रीं गीं शिरसे स्वाहा ह्रीं गों शिकाय वौषट् क्लीं गैं कवचाय हुं ग्लौं गम नेत्रत्रयाय वौषट् गम गः अस्त्राय पट् என்று 6 மந்திரங்களினாலே ஷடங்கம் தன்னை பூஜித்து வழிபட வேண்டும். அத துரியாவரணः ஆம் பிராமி ஈம் மாஹேஸ்வரி ஓம் கௌமாரி ரோம் வைஷ்ணவி ஔம் சாமுண்டா அஹஹா மகாலக்ஷ்மீ தே துரியே நமः இதி துரியாவரணः சம்பூர்ணம். துரியாவரணத்திலே ஆம் பிராமி ஸ்ரீபாதுகாம் ஈம் மாஹேஸ்வரி ஓம் கௌமாரி வைஷ்ணவி ரோம் வாராஹி ஐம் மாஹேந்திரியா ஓம் சாமுண்டா ஆஹா மகாலட்சுமி ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி என்று தர்ப்பணம் செய்து துரியாவரணத்தை பூர்த்தி செய்யவும். லாம் வஜ்ராய சுராதிபதயே ஐராவத வாஹனாய இந்திராய ராம் அக்னயே சூலஹஸ்தாய தேஜோதிபதயே டாம் யமாய பிரேதாதிபதயே மகிஷவாஹனாய ச க்ஷாம் நிருதயே खड्गहस्ताय रक्षोधिपतये नरवाहनाय ते यां वायवे ध्वजवाहनाय वज्रहस्ताय प्राणाधिपतये ऋषभवाहनाय च सां सोमाय शङ्खहस्ताय नक्षत्राधिपतये अश्ववाहनाय ते हां ईशानाय त्रिशूलहस्ताय विद्याधिपतये वृषभवाहनाय च पंचमे ते नमो नमः इति पंचमावरणः सम्पूर्णम्. लां वज्रहस्ताय सुराधिपतये ऐरावतवाहनाय सपरिवाराय नमः इन्द्रश्रीपादुकां पूजयामि तर्पयामि नमः. राम अग्नये शक्तिहस्ताय तैजोधिपतये अजवाहनाय सपरिवाराय नमः अग्निश्रीपादुकां
ठाम्यमाय दण्डहस्ताय प्रेताधिपतये महिषवाहनाय सपरिवाराय नमः यमश्रीपादुकां क्षां निरुत्ये खड्गहस्ताय रक्षोधिपतये नरवाहनाय सपरिवाराय नमः निरुत्य श्रीपादुकां वामवरुणाय पाशहस्ताय जलाधिपतये मकरवाहनाय सपरिवाराय नमः वरुणश्रीपादुकां यां वायवे ध्वजहस्ताय प्राणाधिपतये रुरुवाहनाय सपरिवाराय नमः वायुश्रीपादुकां सां सोमाय शंखहस्ताय नक्षत्राधिपतये अश्ववाहनाय सपरिवाराय नमः सोमश्रीपादुकां हां ईशानाय त्रिशूलहस्ताय विद्याधिपतये वृषभावाहनाय ईशानाय ஈசானஸ்ரீபாதுகாं பூஜையாம் தர்ப்பயாமி நமஹ என்று தர்ப்பணம் செய்து மும்முறை மூலமந்திரத்தையும் செய்து ஷோடச நாமார்ச்சனம் அல்லது அஷ்டோத்தர சதநாமார்ச்சனம் அல்லது கணபதி சஹஸ்ரநாமாதிகளை கூறி தூபதையும் நைவேத்தியம் செய்து ஆவரணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் ஜபம் செய்து ஜபசமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஷோடசநாமரூபாய சதநாமாஷ்டோத்தராய ச சஹஸ்ரநாமரூபாய வல்லபாபதயே குலபதயே நமஹ. ஷோடச நாமங்களினாலோ அஷ்டோத்திர சதநாமங்களினாலோ சஹஸ்ரநாமங்களினாலோ வல்லபாபதியான நம் குலபதியான மகா கணபதியை அர்ச்சனை செய்து மகிழ வேண்டும். நானா மந்திரமயாய நானா தந்திரமயாய ச நானா சக்திதாத்ரே வல்லபாபதியே நமோ நமஹ. பல்விதமான கணபதி மந்திரங்களினாலே தர்ப்பணம் செய்யலாம். தந்திரமயமான பல்வேறு ஸ்லோகங்களினாலே தர்ப்பணம் செய்யலாம். ஸ்துதிகளினாலே தர்ப்பணம் செய்யலாம். பின்னர் ஒரு வடுகணக்கு பூஜை செய்து மகிழலாம். இவ்வாறு பல்வேறு விதிகளிலே வல்லபாபதியான கணபதியின் ஆவரணத்தை அதிசுலபமாக இந்த ஸ்லோக ரூபேண ஸ்மரித்து பின்னர் பூஜைக்கு அது உபயோகப்படும் என்பது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் என்று இதை சமர்ப்பிக்கின்றேன். சில கிரந்தங்களிலே இந்த 5 ஆவரணங்கள் ஆன பிறகு அனந்தாய நாகாதிபதியே சக்கரதராய கூர்மவாகனாய ஸ்ரீ மகாகணபதி பார்ஷதாய நமஹா என்றும் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பிரம்மணே லோகாதிபதியே பத்மதராய ஹம்சவாகனாய ஸ்ரீ மகாகணபதி பார்ஷதாய நமஹா என்று நாகாதிபதியான அனந்தனுக்கும் பிரஜாபதியான பிரம்மாவிற்கும் ஒரு தர்ப்பணம் சில பத்ததிகளிலே காண கிடைக்கின்றது. இதன் பின்னர் புஷ்பாஞ்சலி சங்கோத்வாசனம் பிரார்த்தனை பிரகிருஷ்ட பாபநாசாய பிரகிருஷ்ட பலசித்தியே பிரதட்சிணம் குரோமித்வாம் பிரசீத கிரகநாயகா என்று பிரதட்சிண நமஸ்காரங்களை செய்து மகாகணபதியை யதாவத்தாக பிரார்த்தனை செய்து அவருடைய கிருபையினாலே சகலவிதமான அபிஷ்டங்களையும் நாம் பெறலாம். இந்த பூஜைக்கு நித்திய பூஜா விதிப்படி செய்வோம் ஹேதுவாகின்றது. அவ்வாறு நித்திய பூஜாங்க ஹோமமும் செய்யலாம். லகுவாக அதை செய்ய இயலும். பின்னர் பிரார்த்தனையும் பொழுது ஆவாகனம் ந ஜானாமி ந ஜானாமி விசர்ஜனம் சேவாவிதிம் ந ஜானாமி க்ஷமஸ்வ கருணாயகா அஜ்ஞானாத் விஸ்மிருதேர் भ्रान्त्या यन्यूनम् अधिकं कृतं तत्सर्वं कृपयादेव गृहाण आराधनं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं विभो तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष गणाधिपा என்று பிரார்த்தனை. எனக்கு ஆவாகனமோ விசர்ஜனமோ சேவாவிதியோ எதுவும் தெரியாதவன் நான். அஜ்ஞானத்தினாலே அல்லது ஸ்மிருதி சக்தி குறைந்திருப்பதினாலே அல்லது மதிபிராந்தியினாலே ஏதாவது நியூனம் ஏற்பட்டிருந்தால் அவ்வனைத்தையும் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை. புரஸ்சரண விதிக்கு சதுராவர்த்தி தர்ப்பணம் அதை செய்து உஹ்யாதிஹ்யகோப்தி கோப்தாத்வம் கிரகாணாஸ்மத் கிரகம் ஜபம் சித்திர் பௌதமே தேவா त्वत्प्रसादान् मयि स्थिरा என்று பிரார்த்திக்க வேண்டும். கணேச கல்பம் என்று ஒரு பிரசித்தியான கிரந்தம். அதிலே பிரதி வெள்ளிக்கிழமைதோறும் தேங்காயும் அருகம்புல்லு கொண்டு ஓராண்டு லகு ஹோமமோ அல்ல விசதமான ஹோமமோ செய்தால் நீண்ட ஆயுளும் செல்வப்பெருக்கும் ஏற்படும் என்று கூறுவர். மகா கணபதி மந்திரத்தை சொல்லியவாறே ஞாயிறு சமித்தை கொண்டு ஹோமம் செய்தால் துஷ்ட கிரகங்களின் பாதிப்பு ஏதும் இருக்காது, அவ்வனைத்தும் விலகும். செந்தாமரை மலரை கொண்டு ஹோமம் செய்தால் நிச்சயமாக செல்வப்பெருக்கு ஏற்படும். நீலோத்பல மலர்களால் அவ்வாறு செய்தாலும் சர்வஜன வசம் ஏற்படும். கெட்டியான தயிரை கொண்டு ஹோமம் செய்தால் சகல விதமான வளமும் ஏற்படும். நெல் தானியம் கொண்டு ஹோமை செய்தால் உயர்ந்த பொருளை பெறலாம், தனவந்தராகலாம். வெள்ளை நீர் நொச்சி சமித்துகளை கொண்டு ஹோமம் செய்தால் மழை பெய்யும். வெல்லம் வாழைப்பழம் இவை கலந்த பால் பாயசத்தாலும் நெய் தேங்காயினாலும் ஹோமம் செய்தால் சகல விருப்பங்களும் பூர்த்தியாகும் என்பது மிகவும் பிரசித்தியான விஷயம். மூலமந்திரத்தை அதற்குரிய முறையில் புரஸ்சரணம் ஜபம் ஹோமம் செய்து சித்தி செய்திருந்தால் ஜுரம் தீர்வதற்கும் எலிக்கடி விஷம் தீர்வதற்கும் மகாகணபதி மூலமந்திரத்தை சித்தி செய்தவர்கள்
மகாகணபதி ஹும்பட் மந்திரத்தை ஜபித்து விபூதியை இட்டால் சகல விதமான ரோகங்களும் விலகும். மகாகணபதியின் பிரசித்தியான முதாகராத்த மோதகம் என்று பஞ்சசாமர புத்தகத்திலே பகவத்பாதாச்சாரியால் செய்த ஸ்தோத்திரம் மிகவும் பலப்பிரதமானது. அதேவாரி கணேச புஜங்கமும் அவர் செய்திருக்கின்றார். கணேச புஜங்களும் நமக்கு சகலவிதமான காமனைகளையும் தரும். சுமுகாய நமஹா, யகதந்தாய நமஹா என்ற 16 நாமங்களோ, கணஞ்சியாய நமஹா, கணபதியே நமஹா என்ற 21 நாமங்களோ மிகவும் பிரசித்தியான நாமாக்கள். இவற்றினால் அர்ச்சனையோ தர்ப்பணமோ செய்தால் பகவான் வல்லபா சமேத கணபதி நமக்கு சகலவிதமான காமனைகளையும் பூர்த்தி செய்கின்றான் என்பது வழக்கத்தில் உள்ள வழக்கு. அவரவர் பஞ்ச உஷத்காலத்திலே மகாகணபதியை ஸ்மரித்து மாத்திருக்கா ஞாசாதிகளை செய்து கொண்டு மகாகணபதி ஞாசம் செய்து மூலமந்திர ஞாசத்தினாலே மகாகணபதியை தன்னிடம் லயம் ஏற்படுத்தி நிதமும் சஹஸ்ர ஆவர்த்தி மகாகணபதி மூலமந்திர ஜபம் செய்துவரின் வாக்பலிதம் உண்டாகும். ஜோதிஷம் முதலான வேதங்களின் ஷடங்கங்களிலே நல்ல பிரஜை ஏற்படும். சொல்லுவது நடக்கும் என்பது மகான்கள் கண்ட தீர்வு. எண்ணற்ற சாதகர்கள் மகாகணபதியின் அதர்வசீஷம் உபனிஷத்தினை பத்ரம் கர்ணேபிகி என்று ஆரம்பித்து நமோபராதபதியே நமோ கணபதியே நம பிரபதிபதியே நமஸ்தே ஸ்ரம்போதராய என்ற மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ வரதமூர்த்தியே நமோ நமஹா என்ற பர்யந்தம் 10 ருக்குகளை மட்டும் சஹசிராவர்த்தி செய்வர். அதன் பின்னர் வருவது அனைத்தும் பலஸ்ருதி. இந்த வரைக்கும் அதர்வசேஷத்தின் இந்த 10 ருக்குகளை எவன் சஹசிராவர்த்தி ஜபம் செய்கின்றானோ அவனுக்கு மேதாசக்தி, கவிதாசக்தி, பாஷாஜானம், வாக்பட்டுத்துவம் இவனைத்தும் ஏற்படும் என்பது மகான்களின் தேர்வு. மகாகணபதி மந்திரங்களிலே உச்சிஷ்ட கணபதிக்கு என்று ஒரு உயர் ஸ்தானம். உச்சிஷ்டம் என்றால் எச்சம். படைக்கப்பட்ட அனைத்தும் அழிவினை நோக்கிச் செல்லும். ஆனால் முழுமையாக அழிகின்றனவா அல்லவா என்று பார்த்தால் ஒரு சிலதிலே ஒரு சில மிச்சம் இருக்கும். அவ்வாறு உலகம் அழியும் பொழுது அனைத்தும் அழிந்த போது மிச்சம் இருப்பதிலே இருக்கும் சக்தியே உச்சிஷ்டம். அதுவே உச்சிஷ்ட கணபதி என்று அதர்வ வேதம் கோஷிக்கின்றது. இவர் உக்ரமான கணபதி என்றும் கூறுவர். அவ்வாறு அல்ல, அவர் மகாவரதமூர்த்தி ஆசுதோஷி மகனீயர். உச்சிஷ்ட கணபதி உபாசனையினாலே மாந்திரீகத்திலும் ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்களிலும் நல்ல பிரஜை உண்டு. இதிலே 9 அக்ஷரம், 12, 31, 42 என்று பலவிதமான அக்ஷர பேதங்களை கொண்ட உச்சிஷ்ட கணபதி மந்திரங்கள் எங்கும் காண கிடைக்கின்றன. பூர்வ புண்ணியத்தின் பலனால் குருவின் ஆசியினாலேயே உச்சிஷ்ட கணபதியின் உபாசனை அவர்களுக்கு லப்தமாகும். தலைகிட நின்றாலும் இது கிடைப்பது என்பது அரிது. அதர்வ வேதத்திலே இதன் பெருமையை கூறுகையிலே எந்த ஒரு காரியத்தும் உச்சிஷ்ட கணபதியினாலே சாதிக்க இயலும் என்று கூறுவர். வேப்பம் குச்சியிலே கணபதி பதுமை செய்து சிவப்பு சந்தனம் அல்லது செம்மலர் கொண்டு பூஜித்து அதை கல் நிறைந்த பாத்திரத்தில் வைத்து பூமியில் ஒரு கையளவு புதைத்து அதன் மீது பகலும் இரவும் அமர்ந்து மந்திர ஜபம் செய்து வந்தால் சகல பீடையும் ஒழியும், சத்ருபாதை இருக்காது, சகல சத்ருக்களும் விஷயம் அவர் தனதானியம் தானே வந்து குவியும் என்று அதர்வ வேதன மந்திரமானது கூறுகின்றது. அவ்வழியில் அந்த வம்சாவளியில் வந்த பெரியோர்கள் பலர் இவ்வாறு இந்த பரீட்சைகளை செய்து உத்தமாதிகாரிகளுக்கு வழங்கி வருகின்றனர் என்பது நாம் காண கிடைக்கின்ற மந்திரம். உச்சிஷ்ட கணபதி மந்திரமே ஒரு மறைக்கப்பட்ட பெரும் பொருளாகும். வெள்ளருக்கு வேரிலே செய்யப்பட்ட விநாயகரை அருகம்புல்லால் மந்திரம் உச்சரிப்பு செய்ய மந்திர உரியரும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வர சகல சௌபாகியங்களும் க்ஷேமங்களும் நல்ல சுகந்தமான மலர்களை கொண்டு அர்ச்சித்து வர உச்சிஷ்ட கணபதி மந்திரம் சகல காமப்பிரதமாக இருக்கும், சித்திகள் ஏற்படும் என்பதும் அதர்வ வேதத்திலே காணப்பட்ட புரஸ்சரண விதிகளிலே ஒன்று. ஆச்சாரிய புருஷன் நமக்கு எதை தருகின்றானோ அதைவிட ஒரு உயர்ந்த மந்திரம் என்பது எங்கும் இருக்காது. ஆச்சாரனுடைய வாக்கே திருமந்திரம், ஆச்சாரனுடைய வாக்கே ஆகமம். எனவே ஆசானுடைய வாக்கிலே வந்துவிட்டால் அதுதான் வேதம், அதுதான் தாரக மந்திரம் என்ற ஒரு நிச்சயத்தோடு மகாகணபதி உபாசனையிலே முதல் படியாக விளங்குகின்ற இந்த ஆவரண பூஜையை ஸ்லோகரூபேண செய்து சமர்ப்பிப்பதிலே குருமண்டலத்தின் கிருபையை நாம் பெறலாம் என்பது நமது தீர்வு. அதை ஒன்றே நோக்காக கொண்டு குருமண்டலத்திற்கு இந்த ஸ்லோகரூபமான ஸ்தோத்திரத்தை சமர்ப்பிப்பதிலே மகிழ்வு கொள்கின்றோம். சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய்.